ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு வரலாற்று அதிசயம் பற்றி தான் பேச போகிறோம். கீழடியில் 2500 ஆண்டுகள் பழமையான தமிழரின் மண்டை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதை யூகேயில் உள்ள ஃபேஸ் லேப் மூலமாக 3D முகம் உருவாக்கி உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்காங்க. இந்த மண்டை ஓடுகள் சிவகங்கை மாவட்டம் கீழடி அருகே கொண்டகை என்ற இடத்தில் 2021 முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது ASI ஆய்வாளர்கள் இது சுமார் 6வது நூற்றாண்டு BCEக்கு சேர்ந்தது என உறுதி செஞ்சிருக்காங்க. அதாவது இன்று 2500 வருடங்களுக்கு முன், இன்னிலேருந்து 2500 வருடங்களுக்கு முன் இந்த மண்டை ஓடுகளிலிருந்து DNA எடுத்துக்கொண்டு இந்தியாவிலேயே DNA எக்ஸ்ட்ராக்ஷன் செய்யப்பட்டது. இதுக்கு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி கூடுதல் துணை வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பூரண DNA ரிசல்ட் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. ஆனால் ஆரம்ப கட்ட தகவல் படி தமிழ் ஆன்செஸ்ட்ரி பகுதி வெஸ்டர்ன் யுரேஷியன், அதாவது ஈரான், ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக் சார்ந்த ஆர்கியாலஜிக்கல், அதாவது ஆன்செஸ்ட்ரல் லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, தெரிய வந்திருக்கு. இந்த மண்டை ஓடுகளில் 3D ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் யூகேயில் லிவர்பூல் ஜான் மோரஸ் யூனிவர்சிட்டியில் உள்ள ஃபேஸ் லேப் மூலியமாக உருவாக்கப்பட்டது. சிடி ஸ்கேன், டிஜிட்டல் ஸ்கல்ப்டிங் அண்ட் ஃபார்சனிக் ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் இதெல்லாம் பயன்படுத்தி ஃபாரன்சிக் ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு தமிழரோட முகம் 2500 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உருவாக்கப்பட்டது. இந்த உருவம் பக்கத்திலேயே நாம் இன்று பார்க்கும் மத்திய தமிழரின் ஃபேஷியல் ஃபியூச்சர்ஸை போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3D ஃபேஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லை, கீழடி எக்ஸ்கவேஷன் நம்ம தமிழகத்தின் நகர, அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே இருந்தது அப்படின்றது உலகத்துக்கு நம்ம சான்றோட காட்டியிருக்கிற மாதிரியான ஒரு பெருமையான ஒரு விஷயம். கீழடி, கொண்டகை இரண்டும் சேர்ந்து சங்ககால தமிழரின் அறிவியல் முன்னேற்றத்தை நிரூபிக்கிற மாதிரி இருக்குது. இது போல் DNA + விஷுவல் எவிடன்ஸ் உலகத்தில் மிக அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3D உருவாக்கம் வெளியான பிறகு தமிழகத்தில் பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மக்கள் வரலாறு புறக்கணிக்கப்பட்டதாக நினைத்ததுக்கு இப்போது அதுக்கான அறிவியல் ஆதாரமே கிடைச்சது போல இருக்குது. ஸோ இந்த கீழடி கண்டுபிடிப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.